ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமேன். இந்த நாளிலும் மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு இறுதி நியாய தீர்ப்பு, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனத்தை வாசிக்க கேட்போம். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இறுதி நியாய தீர்ப்பு. இனி சம்பவிக்க போகிற காரியங்களிலே மிக மிக முக்கியமான ஒன்று இந்த இறுதி நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படுகிற பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அதை குறித்து தான் நாளை தியானிக்க இருக்கிறோம். இந்த வெளிப்படுத்தல் 20, 11 முதல் 15 வசனங்களிலே இந்த நியாய தீர்ப்பை குறித்தும், இந்த நியாய தீர்ப்பில் யார் பங்கடைவார்கள், பங்கடைய மாட்டார்கள் என்பது குறித்தும் விவரமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கவனியுங்கள். இந்த இறுதி நியாய தீர்ப்பு என்பது இது கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உரிய செய்தி என்பதை மனதில் வைத்து ஒரு ஜெபத்தோடு கேட்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த இறுதி நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படுகிற இந்த பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்பது உலக தோற்றம் முதல், உலகத்தில் பிறந்த மனிதர்களிலே உலக தோற்றம் முதல் ரட்சிக்கப்படாத அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அனைத்து மக்களின் அல்லது பாவிகளின் நியாய தீர்ப்பு. இதாங்க சுருக்கமாக, பாவிகளின் நியாய தீர்ப்பு தான் இந்த இறுதி நியாய தீர்ப்பாகிய பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு குறித்து வேதத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். 1-2 இடம் இல்லைங்க, பல இடங்களிலே நமக்கு எச்சரிப்பின் சத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து அதிகமாக யாரும் கவலைப்படுறதில்ல. கிறிஸ்தவர்களே இன்றைக்கு அப்படி இருக்கிறார்கள். ஆனால் வேதம் எச்சரித்து சொன்ன இந்த பகுதியை கவனிக்கணும். எவ்வளோ முக்கியங்கிறது நீங்கள் செய்தி மூலமாக நீங்கள் கேட்கும்போதே புரிஞ்சுக்கிடலாம். இந்த நியாய தீர்ப்பு குறித்து வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னேன். குறிப்பாக நீங்கள் நான் சொல்கிற வசனம் தேவைப்பட்டால் நீங்கள் குறித்து பிறகு போய் பார்க்கணும். அதை மத்தேயு சுவிசேஷம் 10:15, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள், மத்தேயு 12:36, மத்தேயு 12, 41, 42 வசனம், லூக்கா 10:14, யோவான் 12:48, அப்போஸ்தலர் 17:31, ரோமர் 5:16 வசனம், எபிரேயர் 9:27, 2 பேதுரு 2:9, யூதா 1:6. யூதாவில் ஒரே நிறுவனம் தான், ஒரே அதிகாரம் தான், 6வது வசனம் என்று இவ்வளோ இடங்களில் இந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஏதோ 1-2 வசனம் தான், அப்படி இல்லை. வேதம் முழுவதும் நியாய தீர்ப்பு குறித்து நம்ம பார்க்குறோம். நம்ம அதில் குறிப்பாக நீங்கள் 2 வசனத்தை வாசிக்கணும். 2 பேதுரு 2:9 முதல்லையும், யூதா 6வது வசனம் 2வது வாசி கேட்போம். கர்த்தர் தேவபக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும், அக்கிரமக்காரரை நியாய தீர்ப்பு நாளுக்கென்று வைத்திருக்கிறார். அதுதான் பாவிகளின் நியாய தீர்ப்பு நான் சொன்னேன். அடுத்தது யூதா 6வது வசனம். யூதா 6வது வசனம்.
தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் ம் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் ம் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி ம் அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். மகா நாளின் நியாய தீர்ப்பு. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 12:48 ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லி பாருங்க. யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். வசனத்தை ஏற்காத, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்காத, இரட்சிக்கப்படாத மக்களுக்குரிய நியாய தீர்ப்பு பாவிகளின் நியாய தீர்ப்பு. பாவிகளின் நியாய தீர்ப்பு என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு நமக்கு எதுக்குன்னு நினைக்கப்படாது. கவனிக்கணும். இந்த நியாய தீர்ப்பு அறிந்து அந்த நியாய தீர்ப்பு நாம் தப்பிக்கொள்ளும்படியாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். ஆகவே தான் அனைவரும் இந்த செய்தி கேட்கணும். ஆக இந்த இறுதி நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு வேத பகுதி இருக்குது. இதையும் நீங்கள் மறக்கக்கூடாது. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 29 வசனம் அப்பன் இயேசுவே சொன்னதுங்க. அதில் 5:29 கொஞ்சம் வாசிங்களேன். யோவான் 5:29. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி தீமை செய்தவர்கள் ஆக்கினையை தண்டனையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அவர்கள் எழுந்து வருவார். உயிர்த்தெழுந்து வந்து அவர்கள் இந்த நியாயாசனத்துக்கு முன்பாக, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவர்கள் நிற்க வேண்டும், தண்டனை அடைய வேண்டும் என்று வேதம் மிக திட்டமாய் சொல்லுகிறது. என் கருத்தை நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுகிறதை ஆண்டவர் இயேசு போதிக்கிறது தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்றால் இந்த இறுதி நியாய தீர்ப்பு என்பது நாம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த நியாய தீர்ப்பு எப்போ எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இனி உலகத்தில் சம்பவிக்க போகிற காரியங்கள்லாம் கொஞ்சம் வரிசைப்படுத்தி பார்க்கணுங்க. நம்ம அடுத்து உலகத்தில் நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டால், அதுதான் சபைகள் எடுத்துக்கொள்ளப்படுகிற ரேப்சர் ரகசிய வருகை. அது எந்த நேரமும் நடக்கலாம், எப்பொழுது நடக்கலாம். 2ஆம் வருகைக்குத்தான் அடையாளங்களை ஆண்டவர் சொல்லிக்கிறார் மத்திய 24. ரகசிய வருகைக்கு அடையாளங்கள் கிடையாது, வசனங்கள் தாங்க. இப்போ உலகத்தில் அடுத்து நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி இந்த ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அது முதல்ல. அடுத்த நிமிஷமே, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட அடுத்த நிமிஷமே உபத்திரவ காலம் தொடங்கும். 7 வருஷம் உபத்திரவ காலம். முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3.5 வருஷங்கள் மகா உபத்திரவ காலம். இந்த நாட்கள் தான் அந்தி கிறிஸ்துவின் கொடுங்கோல் ஆட்சி நடைபெறும். பூலோகத்தில் இதுவரை காணாத அழிவு நடைபெறும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் முடியும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் விசையாக தமது தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு வருவார். வந்து பூமியிலே யுத்தம் செய்து சத்துருக்களெல்லாம் நிர்மூலமாக்குவார். அதன் பிறகு அதை தொடர்ந்து 1000 வருட அரசாட்சி நடைபெறும். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டதுங்க, கவனிக்கணும். 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் நடக்கும். அந்த 1000 வருஷ அரசாட்சி முடியும் பொழுது தான் இந்த இறுதி நியாய தீர்ப்பாகிய பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடைபெறப் போகிறது. அந்த நியாய தீர்ப்பு குறித்து தான் இப்போ நம்ம தியானம் பண்ணுறோம். என்று சொன்னால் இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வரிசை கிரமமாக சொல்லப்பட்ட நடக்க போகிற சம்பவங்க. ஏனோ தானோ எப்போன்னு அற்பமாக நினைக்கக்கூடாது, கவனிக்கணும். சரிங்க, இப்போ இந்த பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது போல இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். நம்ம 20:11 கூட வாசிக்கலாமா? வெளிப்படுத்தி 20:11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு முடிவு உண்டாகும். வானமும் பூமியும் ஒடிந்து போகும்.
பிறகு புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும். அதை குறித்து 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்குறோம். புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும். இந்த புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படுவதற்கும் இந்த பிரபஞ்சத்தின் முடிவுக்கும் இடையிலே ஒரு வெற்றிடத்தில் நடைபெறுகிற ஒரு நியாய தீர்ப்பு தாங்க இந்த பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. கவனிக்கணும், புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பு இந்த பிரபஞ்சத்துக்கு முடிவு உண்டாகிவிட்டது. இதற்கு இடையிலே தான் இந்த நியாய தீர்ப்பு நடைபெறப் போகிறது. ஒரு வெற்றிடத்திலே நடைபெறும் நிகழ்ச்சி. ஆனால் அந்த வெற்றிடம் இங்கே இருக்கு என்று குறிப்பாக நமக்கு விவரம் இல்லை. ஆனால் ஒரு வெற்றிடத்தில் நடைபெறுகிற மிகப்பெரிய ஒரு இறுதி நியாய தீர்ப்பு இந்த பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அதாவது நான் சொன்னது போல இரண்டாம் உயிர்த்தெழுதல் நடைபெற்ற பிறகு அதை தொடர்ந்து நடக்கிற நிகழ்ச்சிங்க. முதலாம் உயிர்த்தெழுதல் எப்போ நடக்குது? அதுதான் நான் சொன்னது போல ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படும் நிகழ்ச்சி. எக்கால சத்தம் தொனிக்கும். அப்பொழுது கிறிஸ்துக்கள் மரித்தர் முதலாவது உயிரோடு இருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம மறுரூபம் அடைந்து இயேசுவோடு கடந்து போவோம். இப்படி உயிர்த்தெழுந்த இதுதான் முதலாவது உயிர்த்தெழு. இதை குறித்து பிறகு பேசுவோம். ஆக இந்த முதலாவது உயிர்த்தெழுதல் முடியும். ரெண்டாவது உயிர்த்தெழுதல் தான் 1000 வருஷம் அசாட்சி முடிந்து முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடையாத மற்ற அத்தனை பேரும் அவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அதுதாங்க ரெண்டாவது உயிர்த்தெழுதல். இதை குறித்து வேதத்தில் திட்டமாக இருக்குதுங்க. இதே வெளிப்படுத்தல் நல்லா என்னோட கூட சேர்த்து கவனிக்கணும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் 5வது வருஷத்துக்கு கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 5 மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. மரணம் அடைந்த மற்றவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு கடந்து போய்விட்டு அது முதலாம் உயிர்த்தெழுதல். ரெண்டாம் உயிர்த்தெழுதல் என்பது இப்படி மற்ற அத்தனை பேரும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறாத, ரட்சிக்கப்படாத, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பாவிகளாகவே மரித்த அவர்கள் கடைசி நாள் எழும்பி இந்த நியாயத்தின் போது நிற்க போகிறார்களே, அதுக்கு பேர் தாங்க ரெண்டாவது உயிர்த்தெழுதல். ஆகவே இந்த இரண்டாம் உயிர்த்தெழுதல் நடந்து அடுத்த நிமிஷமே இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அதுக்கு முன்பாக இவள் அத்தனை பேர் வந்து நிற்கணும். இந்த நியாய தீர்ப்பை குறித்து வேதத்தில் பல இடத்துல சொல்லப்பட்டுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு. இதில் குறிப்பாக இந்த பாவிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மறுத்தவர்கள், எதிர்த்தவர்கள், இவர்கள் முகமுகமாய் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற ஒரு இடங்க. ஏனென்றால் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் நியாயாதிபதியாய் இருப்பவர், நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடைசியாக முகமுகமாய் இந்த பாவிகள் சந்திக்கிற ஒரு இடம் இந்த பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இப்போ யோவான் 5ஆம் அதிகாரம் 22 வாசிப்பு. எல்லாம் வசனம்தான், வசனத்துக்கு அப்பால் எதுவும் கிடையாது. யோவான் 5:22. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்காருன்னு சொன்னால் இப்ப இந்த நியாய தீர்ப்பு செய்கிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இங்கதான் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷங்கள்ல சில இடத்துல வரும், என்னை விட்டு அகன்று போங்கள், டிபார்ட் ஃப்ரம் மீ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். என்னை விட்டு அகன்று போங்கள். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 அங்கே பார்க்குறோம். ஆண்டவரே, நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம், அற்புதம் செஞ்சோம், பிசாசை விரட்டணும் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்ல, உங்களை நான் அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்களா அந்த இடம். அப்புறம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41 வசனத்தில் சொல்லுவார், என்னை விட்டு அகன்று பிசாசுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். என்னை விட்டு போங்கன்னு சொல்றாரு பாருங்க, அந்த இடம் தாங்க இந்த இடம். இப்போ இந்த 2 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7:23, 25:41. இது பயங்கரமான இடங்க, கவனிக்கணுங்க. நான் ஊழியம் செய்கிறேன், நான் அப்படியாக்கு இப்படியாக்கு என்று நிர்விசாரமிக்கப்படாது, முடிவு வருதலை திருப்பணி ரட்சிக்கப்படுவான். கவனிக்கணுங்க, வாசிக்கலாம். 7:23.
அப்பொழுது ம். நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். என்னை விட்டு அகன்று போங்கள். யாருங்க? பெரிய ஊழியம் செய்தவர்கள், தீர்க்கதரிசிகள், அசுத்தாவில் விரட்டினவங்க, அற்புதம் செய்த மிகப்பெரிய ஊழியக்காரர். கர்த்தர் சொல்ற, என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன இடம் இதுதான். சரிங்க. 25:41. அப்பொழுது ம். இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ம், நித்திய அக்கினியிலே போங்கள். நித்திய அக்கினியிலே போங்கள், என்னை விட்டு நித்திய அக்கினியிலே என்று நியாய தீர்ப்பு கொடுக்கிற கடைசி நியாய தீர்ப்பு இந்த இடம்தான். அப்படியே நொடக்கூடவே நீங்க கவனிக்கணும். இந்த நியாய தீர்ப்புக்கும் கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று இருக்கிறதே அதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ரெண்டும் ஒன்று கிடையாது. இது கடைசி நியாய தீர்ப்பு, பாவிகளின் நியாய தீர்ப்பு. கிறிஸ்துவின் நியாயாசனம் ஒன்று இருக்குது. நீங்கள் 2 கொரிந்தியர் 5:10 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது ம், தக்க பலனை அடையும்படிக்கு ம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிற இடம் ரட்சிக்கப்பட்ட தேவ மக்களுக்குரியது. அவர்களுக்கு கர்த்தர் வெகுமதி கொடுக்கிற ஒரு இடம். அதை கிரேக்கத்தில் இந்த ஜட்ஜ்மெண்ட் சீட் இருக்கு பார்த்தீங்களா, ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் அங்கிறது கிரேக்கத்தில் பீமா அப்படின்னு வருது. BEMA பீமான்னு வருது. என்று சொன்னால் இது முதலாம் உயிர்த்ததில் பங்கு பெற்ற ரட்சிக்கப்பட்ட தேவ மக்களுக்கு கர்த்தர் வெகுமதி கொடுக்கிற இடங்க இது. அதை குறித்து நீங்கள் யோவான் 5:24-29 அது இருக்குது. அதை மனசில் வச்சுக்கிடுங்க. ஆகவே இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பும் கிறிஸ்துவின் நியாசம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவின் நியாயாசனம் என்பது ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வெகுமதி. இந்த வெள்ளை சிங்காசன நியாயசனம் என்பது பாவிகளுக்கான ஒரு இடம். என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லி அவர் இறுதி நியாய தீர்ப்பு கொடுத்து அக்கினி கடலுக்கு போகிறார்ல அந்த இடங்க. ஆக ரெண்டும் ஒன்றும் இல்லை. இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் தான் ஆயத்தமாகணும். எந்த இடத்த செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு இது கேட்குறவங்க நீங்கள் தான் ஒரு முடிவுக்கு வரணும். கடைசியில் நான் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும் உங்களுக்கு. ஓகே. ஆகவே இது இவ்வளோ நேரம் ஏன் சொன்னேன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ மக்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்கணும், ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணணும். நம்மை ஆண்டவர் ரட்சித்தது மகா பெரிய கிருபைக்காக நாம் அவருக்கு என்றைக்கும் நன்றி சொல்லணும். கடைசி வரலும் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கணும். முடிவு வரி நிலைத்திருப்படி ரட்சிக்கப்படுவான். ஆகவே முடிவு வரையும் நம்ம காத்துக்கிடணும். காத்துக்கொண்டு இந்த பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பி நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெகுமதி பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, சோத்திரம். அங்கே ஆண்டவரோடு ஆளுகை செய்கிற மக்களாய் இருக்கணும். ஆண்டவர் கருத்திலே வெகுமதி பெற்றுக்கொள்கிற மக்களாய் உண்மையாய் சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும், உண்மையாக இந்த உலகத்தில் ஜீவிக்கணும். அப்படி ஜீவித்து கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பாக போய் நின்று நாம் ஆண்டவரால் ஸ்தோத்திரம் பாராட்டப்படுகிற மக்களாக இருக்க கர்த்தருக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, பிரைஸ். இப்போ அறிமுகத்தில் ஓரளவு கிளியர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதிலிருந்து 3 விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். முதல் விஷயம், பெரிய வெள்ளை சிங்காசனம். பெரிய வெள்ளை சிங்காசனம். இப்போ 20:11 மறுபடியும் வாசிப்போம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. பெரிய வெள்ளை சிங்காசனம், த கிரேட் ஒயிட் த்ரோன். இந்த சிங்காசனத்தை குறித்து வெளிப்படுத்தல விசேஷத்தில் மட்டும் சிங்காசனம், த்ரோன், அதை குறித்து கிட்டத்தட்ட 50 தடவை வருதுங்க. நீங்கள் அநேக இடங்களில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம அதை குறித்து வெளிப்படுத்தல நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அப்படியே வசனம் சொல்கிறோம் பாருங்க, இது ரொம்ப முக்கியம். சிங்காசனம் அப்படின்னு வெளிப்படுத்த விசேஷம் வருகிறது, ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனம் வருகிறது. சோத்திரம். இதை முதல்ல மனசில் வைக்கணும். வெளிப்படுத்த 4:2, 4:3, 4:9. வெளிப்படுத்தல் 5, 1ஆவது வசனம், 7ஆம் வசனம், 13ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம், 7ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம், 7:15.
இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவரின் சிங்காசனத்தை குறித்து பார்க்குறோம் என்றால் இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதையும் மனசில் வைக்கணுங்க. இப்போ நீங்கள் வெளிப்படுத்தல் 21:5-6 வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21:5-6. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் யோவான் 5:22-29 அதுவும் இயேசு கிறிஸ்துவை. அப்போ இந்த நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தாங்க இந்த இடத்துல நியாய தீர்ப்பு கொடுக்கிற நியாயாதிபதியாய் நிற்கிறார். மறுபடி சொல்லுகிறேன், இந்த இடத்துல கொடுக்கிற நியாய தீர்ப்பு பாவிகளுக்கு மட்டும் தான், விசுவாசிகளுக்கு இல்லை. ஏனென்றா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாசித்த வசனம் வெளிப்படுத்தி 20:11-15 எந்த வெகுமதியும் சொல்லப்படலை, வெறும் தண்டனை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் இது விசுவாசிகளுக்கு இல்லை, பாவிகளுக்கு மட்டும்தான் என்பதை மறுபடியும் நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். இந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக பாவிகள் வந்து நின்றே ஆகணுங்க. யாரும் ஓடி ஒளிந்து விட முடியாது, எங்கேயும் போய் ஒளிய முடியாதுங்க. கேட்கணும், கேட்குறவங்க நல்லா கவனிக்கணுங்க. ஏனோ தான் வாழப்படாது, எப்படி வாழலான்னு வாழப்படாது. எங்கே இருக்கிறது நரகம், இங்கே இருக்கிறது பரலோகம், யார் சொன்னது என்றெல்லாம் பரியாசம் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறதெல்லாம் வேத வசனம், வேத வசனத்தை தான் போதிக்கிறேன். வேத வசனம் பொய் சொல்லாது, இயேசுநாதர் பொய் சொல்ல மாட்டார் என்று சொன்னால் சொல்லப்பட்டு தான் சொல்லுகிறேன் என்றால் உண்மை சத்தியம். இதெல்லாம் கவனிக்கணும், கவனிக்கணும். யாரோ இவருக்கு தெரியாது, கவனிங்க. இந்த நியாயத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, மறுத்த, எதிர்த்த அத்தனை பேரும் பாவிகள் லிஸ்டில் வர்றாங்க. அவர்கள் வந்து நின்றுத்தான் ஆக வேண்டும். எங்கேயும் ஓடி ஒளியவே முடியாது. ஏன் ஒளிய முடியாதுன்னா, இந்த 20:11 ஒரு வார்த்தை வருது பாருங்க, அதை கொஞ்சம் கவனிக்கணும். 20:11 மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். என்ன வருது அங்க? பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டு அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. பூமியும் வானமும் அகன்று போயின. அகன்று போய்விட்டது, இல்லாமல் போய்விட்டது என்றால் ஓடி ஒளிவதற்கு எங்குமே இடமில்லை அப்படின்னு அர்த்தம். இது நல்லா இருதயத்தில் எழுதணும். இந்த பூலோகத்தில் இருந்தால் நம்ம அங்கே தப்பிச்சுக்கிடலாம், இப்படி தப்பிச்சுக்கிடலாம் என்றெல்லாம் நினைப்பார்கள். ஆனால் இந்த நியாய தீர்ப்பு வந்து நின்றுத்தான் ஆகணும். அது யாரா, பெரியோரோ சிறியோரோ, படித்தவரோ படியாத, பணக்காரனோ ஏழையோ, யாரா இருக்கிற வந்து நின்றுத்தாங்க ஆகணும். ஓடி ஒளிய முடியாது என்பது தெளிவாகிவிட்டது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். மார்க் 13:31. நீங்கள் ஏசாயா 51:6 வாசித்து பாருங்க. இதெல்லாம் சுருட்டப்பட்டு போயின்னு இருக்குது. 2 பேதுரு 3:10 வாசித்து பாருங்க. பூமி வெந்துருகி சாம்பலாக இருக்குது. எல்லாம் வேதம் தாங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3:10. 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூகங்கள் வெந்து உருகி போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பார்த்தீங்களா? ஒரு நாள் உண்டு, இந்த பூமி வெந்து உருகி அழுகி போகிறது. இது புதிய ஏற்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காருங்க. அது வேதம் திட்டமாக இருக்குதுங்க. 102 சங்கீதம் 25 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 102:25. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போகும். அவைகள் அழிந்து போகும். நீரோ நிலைத்திருப்பி. அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போகும். வஸ்திரம் போல் பழமையாய் போகும். அவைகளை ஒரு சால்வை போல் மாற்றுவீர். அப்பொழுது மாறி போகும். பழைய ஏற்பாடும் தெளிவாக சொல்லுகிறது, புதிய ஏற்பாடும் தெளிவாக சொல்கிறது. இந்த பூமி வெந்துருகி போகும், அழுகி போகும், அழிந்து போகும், சாம்பலாகும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குத்தான் இந்த பூமி இருக்கிறது.
என்றால் அப்படி எல்லாம் அடிந்து போன பிறகு இந்த நியாயத்திற்கு முன்பாக தப்பித்து ஓடி ஒளியலான் என்று நினைக்கவே முடியாது. பாவிகள் தப்பிக்கவே முடியாது. நோ sinners will escape. கவனிக்கணுங்க. இதன் பின்னணி பயங்கரமானதுங்க. இந்த பெரிய வெள்ளை சிங்காசனம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ 11:20 முதல் பகுதி வாசிங்கள. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். பெரிய வெள்ளை சிங்காசனம். வெள்ளை சிங்காசனம் அப்படிங்கிறது ஆண்டவரின் மகா பரிசுத்தத்துக்கு அடையாளங்க. நல்ல கவனிக்கணுங்க. மகா பெரிய பரிசுத்தம் உள்ள தெய்வம். அவர் இருக்கிற இடம் பரிசுத்தமானது. பரலோகம் பரிசுத்தமானது. தூதர்களெல்லாம் பரிசுத்தமானவர்கள். சிருஷ்டிப்பாகிய தூதகணங்கள் 4 ஜீவன்கள் பரிசுத்தம். இருக்கிற இடம் அனைத்தும் பரிசுத்தம் 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 என்றால் அவர் அமர்ந்து நியாய தீர்ப்பு கொடுக்கிற இந்த இடமும் பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு சொன்னால் பரிசுத்தத்துக்கு அடையாளங்க. ஆண்டவரின் பரிசுத்தத்துக்கு முன்பு தூதர்களே நிற்க முடியலையாம். அவர்களே தங்களை மறைத்து கொண்டு இங்கும் அங்கும் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று பறந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பரிசுத்துக்கு முன்பாக நிற்க முடியாத அளவுக்கு மகா பரிசுத்தம் உள்ளது. இது இருக்குதா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் நீங்கள் 2-3 வருஷம் வாசிங்க பார்க்கலாம். எத்தனை பயங்கரமான இடங்க. ஏசாயா 6:2-3 வசனம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார். ஆண்டவரின் பரிசுத்த முன்பு நிற்க முடியாத அந்த பரிசுத்த தூதகர்கள் 4 ஜீவன்களே இப்படி சேனைகளை பரிசுத்த தங்களை மூடிக்கொண்டு அவர்கள் ஆராதித்தார்கள். எங்கும் அங்கும் பறந்து. அப்படின்னா அவ்வளோ பரிசுத்தம் உள்ள தெய்வம். பரலோக ஆராதனை என்பது அவ்வளோ மகா பரிசுத்தம் உள்ள ஆராதனை. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தெய்வமாகி இயேசுதான் இப்பொழுது பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அமர்ந்திருக்கிறார். ஆகவே அந்த சிங்காசனம் வெள்ளை சிங்காசனம் பரிசுத்தத்துக்கு அடையாளம். பரிசுத்தம் உள்ள மகா பெரிய தெய்வத்துக்கு முன்பு தான் பாவிகள் வந்து நிற்கிறார்கள் என்றால் அது ஒரு பயங்கரமான ஒரு இடங்க. இங்க வந்து நிற்கிறவர்கள் யார்? என்னோட கூட அப்படியே கவனிக்கணும். கடைசி உயிர்த்ததில் பங்கு பெற்றவர்கள் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார்கள். எங்கிருந்து? பாவிகள் சொன்னேன். கல்லறையில் இருந்து வந்திருக்கிறார்கள். நிர்வாண உடலோடு கூட தங்கள் ஆத்துமாக்களை பெற்றுக்கொண்டு நிர்வாணமான உடலோடு வந்து நிற்கிறார்கள் ஆண்டவருக்கு முன்பாக. அவர்களெல்லாம் பூலோகத்தில் எப்படி இருந்திருப்பார்? இந்த பட்டியலில் வரவங்கெல்லாம் சாதாரண ஆள் இருக்க முடியாது. பாவிகள் என்றால் சிறியோர் பெரியோர், ஏழை பணக்கார, அதிபதி, அமைச்சர், இன்னும் எல்லாமே சொல்லலாம். பெரிய கோட்டீஸ்வர, உலக பெரும் முதலாளி, அத்தனை பேர் வந்து நிற்கிறான். அவர்கள் நிற்கும் பொழுது அவர்கள் பூலோகத்தில் சம்பாதித்த ஒன்றும் கூட வரல. இப்பொழுது கல்லறையில் இருந்து தங்கள் ஆத்துமாக்களோடு நிர்வாண உடலோடு வந்து வெறுமையாய் நிற்கிறார்கள். அவர்களின் ஆடம்பரம் போய்விட்டது, அழகு போய்விட்டது, அவர்கள் செல்வாக்கு போய்விட்டது, ஞானம் போய்விட்டது. ஸ்தோத்திரம். அவர்களுக்கென்று நம்பியிருந்த அனைத்தும் பொய்யாய் போய்விட்டது. அவர்களின் தத்துவங்கள் போய்விட்டது. என்ன தத்துவம்? கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று சொன்ன தத்துவங்கள் பொய்யாகி போய் கடவுளை நேராக முகமுகமாக சந்திக்கிறார்கள். பாவம் இல்லை, நரகம் இல்லை, அன்பான கடவுள் நம்மை நரகத்தில் போடுவாரா என்று சொல்லுகிற பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரன் தத்துவங்கள் எல்லாம் பொய்யாய் போய்விட்டது. அவர்கள் நம்பியிருந்த அழகு போய்விட்டது, பணம் போய்விட்டது, கொள்கைகள் போய்விட்டது,
தத்துவங்கள் போய்விட்டது, எல்லாம் கைவிட்டு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் மகா பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு முன்பாக அவர்கள் இப்பொழுது நியாய தீர்ப்புக நடுங்கிக் கொண்டு நிற்கிறார்கள் என்றால் இந்த நியாய தீர்ப்பு எத்தனை பயங்கரமானது பாருங்க. இந்த கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆகவே கண்ட உபதேசம் கண்ட தத்துவம் சொல்லி வேதத்தை புறக்கணித்து நீங்கள் மகா பாவிகளாகி இந்த பயங்கர நியாயத்தில் வந்து அழிஞ்சு போயிடாதீங்க. இத்தனை பேரும் நியாயத்தீர்ப்பு பெற்று அக்கினி கடலுக்கு போகிறார்கள். என்னை விட்டு அகன்று போங்கள். அடுத்த நிமிஷமே அத்தனை பேரும் அக்கினி கடலாகிய நரகத்துக்கு போகிறார்கள். நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுகிறது. இப்போ வாசிங்க பார்க்கலாம், 14-15 வாசிங்க. 20, 14, 15. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். பாத்தீங்களா? என்னை விட்டு அகன்று போங்கள், டிபார்ட் ஃப்ரம் மீன்னு சொன்னாரே, அவர்கள் தாங்க. அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னும் கூட யோசிச்சு பார்க்கிறேன். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் இதற்கு முன்பு பார்த்திருக்க மாட்டார்கள். ஒருவேளை புதிய ஏற்பாட்டு காலத்தில் சுவிசேஷத்தின் நாட்களிலே ஆண்டவரை பார்த்து ரட்சிக்கப்படாத பாவிகள் வந்திருக்கலாம், அவர்களுக்கு தெரியலாம். ஆனால் மற்ற அத்தனை பேருக்கும் இங்க இருப்பவர் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் அடையாளம் கண்டுபிடிக்கலாம். எப்படி என்று சொன்னால், அவர் கால்களில் ஆணிகளால் கடவப்பட்ட அடையாளம் இருக்கிறது, கைகளில் அடையாளம் இருக்கிறது, பக்கவாட்டில் அடையாளம் இருக்கிறது, அவர் சிரசிலே முள்முடி சூட்டி அடித்தார்களே, அந்த அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தில் தான் அங்கேயும் இருக்கிறார், பரலோகத்திலும் இருக்கிறார் ஆண்டவர் இயேசு என்றால், அந்த அடையாளங்களை சிலுவையில் அறைந்த வேதனைப்படும் அடையாளத்தை பார்த்த உடனே இவர்கள் அறிந்து கொள்வார்கள், ஓ இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் முகத்தை இப்பொழுது பார்க்கிறார்கள். முன்பு பார்த்து பரியாசம் இருக்கலாம், ஒருவேளை பார்க்காதவர்கள் இப்பொழுது பார்த்து பயப்படுகிறார்கள். அப்பொழுது பயப்படல, ஆனால் இப்பொழுது பயப்படுகிறார். ஏனென்றால் அந்த முகத்தில் இப்பொழுது அக்கினி பிரகாசிக்கிறது, அக்கினி நெருப்பு கொழுந்து விட்டு இருக்கிறது, பார்க்கவே முடியல, பயப்படுகிறார்கள். அந்த முகத்தை தான் அன்றைக்கு இருந்தவர்கள் அடித்தார்கள். யோவான் 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் கேட்கிற, ஏன்பா என்ன அடிக்கிறீங்க, நான் என்ன தகாதொன்னு செய்யவில்லையேன்னு சொன்னார் பாருங்க. அந்த முகத்தை அவர்கள் அடித்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். அவர்தான் இப்பொழுது அங்கே வந்து நிற்கிறார் நியாயாதிபதியாக. எப்படி இருக்கும் பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்கிறவங்க கவனிக்கணுங்க. அவர் பூலோகத்திலிருந்த நாட்களிலே அநேக நன்மையான காரியங்களை செய்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், குஷ்டரோகிகளை சுகம் கொடுத்தார், உணவளித்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அத்தனை அன்பான தெய்வம். ஆனால் அந்த கிருபையின் நாட்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது நியாயத்தீர்ப்பின் நாட்கள். அந்த கிருபையின் நாட்கள்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது அவர் நியாயாதிபதியாய் நிற்கிறார். அன்புள்ளவர் அல்ல, இப்பொழுது நியாயாதிபதியாய் நிற்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்புள்ளவராகிய தெய்வம் ஆண்டவர் இயேசு இந்த கிருபையின் நாட்கள் முடிவடைவதற்கு முன்பு அவர் நோக்கி பார்க்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவர் சொல்றதை செய்யணும். கிருபையின் நாட்கள் மிக விரைவில் முடிவடையும். பின்பு இந்த நியாயத்தின் தான் வந்து நிற்கணும். அப்புறம் யாராலும் காப்பாற்ற முடியாதுங்க. இப்பொழுது எல்லாரும் அப்படி வந்து நிற்கிறார். யாரெல்லாம் வந்து நிற்கிறாங்க? பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு அத்தனை பாவிகள் காயின் முதற்கொண்டு வந்து நிற்கிறார்கள். அது காயினாகட்டும், நிம்ரோத்தாகட்டும், அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள லாமேக்காகட்டும், மட்டுமல்ல முதல் ராஜா சவுலாகட்டும், ஆகாப் ராஜாவாகட்டும், ஏசபேலாகட்டும், அத்தனை பேர் வந்து இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் யூதாஸ் முதற்கொண்டு அனனியா, சப்பீரா, அத்தனை பேர் வந்து நிற்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்காதவர்கள், ஏற்றும் தள்ளினவர்கள்,
எதிர்த்தவர்கள். அவளுக்குரிய நியாய தீர்ப்பு தாங்க இந்த பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஆகவே உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த வெள்ளை நியாசனத்தை தான் பார்க்கணும். நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே இப்போ பார்க்கணும், அந்த ஆவின் கண்கள் பார்க்கணும். பின் நாட்களிலே நீங்கள் தண்டிக்கப்பட்டு நரகத்துக்கு போகாதபடிக்கு இன்றைக்கே தப்பித்துக் கொள்வதற்கு இப்போவே அந்த வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு எனக்கு இருக்குதுன்னு சொல்லி கண்டு உங்களை தப்புவித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை அறிந்து அவரை சேர்ந்து கொள்ளுங்கள். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பின்னு சொல்லப்பட்ட ஏசாயா 45:22 படியாக அவர் நோக்கி பாருங்கள், பிழைப்பீர்கள். இது உங்களுக்கு கிருபையின் நாட்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ பெரிய வெள்ளை சிங்காசனம் திருப்பினா என்னன்னு ஓரளவுக்கு பார்த்துட்டோம், யாரெல்லாம் வந்து நிற்பான்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்த பகுதி ஜீவ புஸ்தகம், இதையும் பார்க்கணும். 20:12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இப்போ ஜீவ புஸ்தகம், த புக் ஆஃப் லைஃப், அதை கொஞ்சம் பார்க்கணுங்க. யோவான் தன்னுடைய தரிசனத்தில், வெளிப்படுத்த விஷயம் எழுதும் பொழுது தன்னுடைய தரிசனத்தில் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டதாகவும் அதில் ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டதாகவும் இங்கே அவர் சொல்கிறாங்க. இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து நம்ம பார்க்கணும். இந்த ஜீவ புஸ்தகம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சோத்திரம் அவரை சேவித்தவர்களின் பெயர்கள் அடங்கின புஸ்தகம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களின் பெயர்கள் எழுதப்பட்ட புஸ்தகம் தாங்க ஜீவ புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை குறித்து வெளிப்படுத்தல ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். சில வசனத்தை சொல்லுவேன், அப்படியே நீங்கள் குறித்து வைத்து பார்க்கணும். நீங்கள் வெளிப்படுத்தல் 3:5, வெளிப்படுத்தல் 13:8, வெளிப்படுத்தல் 17:8, 20:15, 21:27 இதெல்லாம் வெளிப்படுத்தல வருது ஜீவ புஸ்தகத்தை ஊத்து. அப்புறம் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 4:4 வருது. அப்புறம் ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார், லூக்கா 10:20 பார்க்குறோம். பவுல் சொல்லியிருக்கிறாருங்க, பிலிப்பியர் 4:3 பார்க்குறோம். இதில் ஒரு 3 வசனத்தை வாசிக்கலாம். ஏன்னா இது எவ்வளோ முக்கியமான புஸ்தகம் நம்ம தெரியணும் நமக்கு. வெளிப்படுத்தல் 3:5 முதல்ல வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், ஜீவ புஸ்தகத்திலிருந்து நாமத்தை கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்ப ஜீவ புஸ்தகத்திலே பெயர் இருக்கிறது. அப்புறம் ஆண்டவரே சொல்றாருங்க, லூக்கா 10:20 வாசிங்க. 10:20 ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படும். பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படும். இயேசுநாதரே சொல்லிட்டாரு, உங்க பெயர்களெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இது அப்படியே பவுலும் சொல்லுவார் பாருங்களேன், பிலிப்பியர் 4:3. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடும் கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பவுலும் சொல்றாருங்க என்றால் ஜீவ புஸ்தகம் உண்டு. அந்த புஸ்தகத்திலே ரட்சிக்கப்பட்டவர்களின் பெயர்கள், அவர்கள் ஆண்டவருக்காகப்பட்ட பிரயாசங்கள், அவர்கள் கடைசி வரை கர்த்தருக்காக நின்ற வைராக்கியங்கள், எல்லா விவரமும் அடங்கினதாங்க இந்த ஜீவ புஸ்தகம். ரட்சிக்கப்பட்ட தேவ மக்களின் பெயர்கள் அடங்கின புஸ்தகம் ஜீவ புஸ்தகம். இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாவிட்டால் அவன் ஒரு காலம் பரலோகத்துக்கு போகவே மாட்டாங்க அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. வெளிப்படுத்தி 21:27 கவனிக்கணுங்க. ரட்சிக்கப்படலையா நீங்கள் கவனிக்கணும். உங்களுக்கு தான் பரலோகத்துக்கு போயிடுவேன் நினப்பில் வாழப்படாது. நான் போயிடுவேன் ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு போயிடுன்னு நினைக்கப்படாது. கவனிக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லைன்னா, ரட்சிக்கப்படவில்லை என்றால், கடைசி வரை நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அவர்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை, இல்லவே இல்லை. வாசிக்கலாமா? 21:27
தீட்டுள்ளதும் ம், அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ம், ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ம். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பாத்தீங்களா? பிரவேசிப்பார்கள். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவன் மாத்திரம்தான் அதுல பிரவேசிக்க முடியும் சார். அப்புறம் பாருங்க, 20 நம்ம வாசித்த 20:15 மறுபடியும் வாசிக்கலாமே. 20:15. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அதுல பெயர் இல்லாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவன் அக்கினி கடலாகிய இறுதி நியாய தீர்ப்புக்கு பிறகு அக்கினி கடலுக்கு போவான். வேதம் தெளிவாய் திட்டமாய் இருக்கிறது. இதுல எந்த விதமான சாக்கு போக்குக்குமே இடமில்லைங்க. என்றால் இந்த ஜீவ புஸ்தகத்திலே இதை கேட்கிற பார்க்கிற உங்கள் பெயர்கள் இருக்கிறதா அப்படின்னு நீங்க தாங்க தீர்மானம் பண்ணணும். ஒரு மனிதன் மனம் திரும்பி தன் பாவம் அக்கறங்களெல்லாம் விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது தான் அவன் பெயர் முதல் அங்கே எழுதப்படுகிறது. அதான் நம்ம லூக்கா 10:20 வாசிப்போம். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டு சந்தோஷப்படுங்க சொன்னார். அப்புறம் லூக்கா 15:7 பார்க்குறோம். நம்ம ஒரு பாவி மனம் திரும்பி பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஏன் சந்தோஷம்னா அவன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவன் பெயர் எழுதப்படுகிறது. பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் பெறும் பொழுது அவன் பெயர் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. ஆகவே தான் அன்னைக்கு சந்தோஷப்படுகிறது பரலோகம் என்று சொன்னால். ஜீவ புஸ்தகத்திலே நமது பெயர்கள் இருக்கிறதா என்பதை நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணுங்க. இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து முதல்ல எங்க வாசிக்கிறோம்னா யாத்ரா புஸ்தகம் 32, 33 வசனம். யாத்ராகமம் 32, 33 வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். பெயரை கிறுக்கி போடும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். பாத்தீங்களா? அது ஜீவ புஸ்தகங்க. அது என் பேரை கிறுக்குன்றாரு. அதுக்கு பதில் ஆண்டவர் சொல்றாருங்க. இப்படி மோசே சொல்ல கர்த்தர் பதில் கொடுத்த இடம் முதல் ஜீவ புஸ்தகம் என்று வருகிற இடம். இந்த புஸ்தகத்திலிருந்து ஒருவனுடைய பெயர் கிறுக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு முறை பரலோகத்தில் ஜீவ எழுதப்பட்டு விட்டால் எப்படி வாழ்ந்தாலும் போயிடலான்னு நினைக்கப்படாது. சிலர் போதிக்கிறார்கள் ஒரு முறை ரட்சிப்பை பெற்றுவிட்டால் அது அழியாது என்று. மகா பெரிய தவறுங்க. கிறுக்கப்படும் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டும் பாவத்தில் நிலை கொண்டிருந்தால் மனம் திரும்பாமல் இருந்தால் ஒரு காலகட்டத்தை பேர்ல கிறுக்கி போடுவார் என்றால் ரட்சிப்பை இழப்பார்கள். வேதம் தெளிவா இருக்குதுங்க. ஆகவே இந்த உபதேசத்தை கேட்டு கெட்டு போயிடக்கூடாது. ஒரு முறை ரட்சிப்பை பெற்றுட்டா அதை இழக்க முடியாதுன்னு சொல்லுகிறவர்கள்லாம் அப்படி சொன்னவங்கெல்லாம் போய் இழந்து போயிட்டாங்க, அங்கேயோ போயிட்டாங்க. கவனிக்கணுங்க. இந்த புஸ்தகத்திலிருந்து ஒருவன் பெயரை கர்த்தர் கிறுக்கி போடுவார் என்று சொன்னால் அவன் பரலோக குடியுரிமையை இழக்கிறான். கவனிக்கணுங்க. இந்த புஸ்தகத்தில் பெயர் இடம்பெற்றவர்கள் பரலோக குடியுரிமை பெற்றவர்கள். இது மனசில் வைக்கணும் நீங்க. த சிட்டிசன்ஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட். பரலோக குடியுரிமை பெற்றவர்கள். அப்போ கிறுக்கிட்டாருன்னா அந்த குடியுரிமையை இழக்கிறார்கள். இன்னைக்கு அமெரிக்கா தேசம் பாருங்க, குடியுரிமை பெற்றோன்னு சொல்றாங்க, ஆனா பெறவில்லை என்று வெளியே அனுப்புகிறார்கள். இங்கேயே அப்படின்னா பரலோகத்தில் எப்படி இருக்கும் பாருங்க. கிறுக்கிவிட்டால் அவர்கள் பரலோக குடியுரிமையை இழக்கிறார். இப்போ வெளிப்படுத்த 3:5 வாசினா தெளிவாயிடும் உங்களுக்கு. 3:5. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் கிறுக்கப்படுவதற்கு இடம் உண்டுன்னு அர்த்தம். அவர்கள் பரலோக குடியுரிமையை இழக்கிறார். ஏன்னா பிலிப்பியர் 3:20 நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்கு என்றார். அந்த குடி உரிமையை இழக்கிறார்கள். இந்த கேட்குறவங்க ஆராய்ச்சி பார்க்கணுங்க. உங்கள் குடியுரிமை இருக்குதா? பேர் எழுதப்பட்டிருக்கா? அல்ல கிறுக்கப்பட்டிருக்கா? இல்லை தொடர்கிறதா? பார்க்கணும். நம்ம ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம்?
நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொன்னபடி வாழறோமா இல்லையா? நினப்பில் வாழக்கூடாதுங்க. இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து சரிபிடித்து கொண்டு தான் உலகத்தில் வாழணும். ஆகவே தான் முடிவு வரையும் நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. கவனிக்கணுங்க. இந்த ரட்சிக்கப்படுவது என்பது ஏதோ பரலோகத்திற்கு போன பிறகு அங்கே தீர்மானம் பண்ணுறது கிடையாது. கவனிக்கணும். பரலோகத்துக்கு போன பிறகு அங்கே வைத்து தீர்மானம் பண்ணப்படுவது அல்ல ரட்சிப்பு. இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நமது வாழ்க்கையை பொறுத்து, மனம் திரும்புதலை பொறுத்து தாங்க ரட்சிப்பு. இந்த உலகத்தில் வாழும் பொழுதே, மூச்சு இருக்கும் பொழுதே ரட்சிப்பை தேடணும், ரட்சிப்பை அடையணும். இந்த மகா பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோன்னு இவர் 2 நாளில் வாசிக்கிறோமே. அப்போ இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அதை தீர்மானம் பண்ண, கன்ஃபர்மேஷன் பண்ணணும், நம்ம ரட்சிக்கப்பட்டோமா இல்லையான்னு சொல்லி. பரலோகத்துக்கு போன பிறகு அங்கே கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆக உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை பொறுத்து தான். ஆகவே ரட்சிக்கப்பட்டு ஜனமா, இன்றைக்கு ரட்சிப்பை காத்து கொண்டிருக்கீங்களா? இன்னைக்கே தீர்மானம் பண்ணிக்கிடணும், அதை முடிவு பண்ணணுங்க. சரி, மற்ற புஸ்தகங்கள் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. அதே நீங்கள் வெளிப்படுத்தி 20ஆம் அதிகாரத்தில் 12 வாசிங்கள. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகங்கிற வேறொரு புஸ்தகம் என்றால் புஸ்தகமே 2 வகை இருக்கு பாரு. ஒன்று ஜீவ புஸ்தகம், வேறொரு புஸ்தகம்னு இருக்கு. அதுதான் ரட்சிக்கப்படாதவர்களை குறித்த சரித்திரம். ரட்சிக்கப்படாத, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களின் கிரியைகள், அவர்களுடைய பெயர்கள், அவர்கள் வாழ்ந்த அசுத்தமான வாழ்க்கை, அதை குறித்த விவரம் அடங்கின புஸ்தகம் தாங்க வேறொரு புஸ்தகம். என்றால் இப்படி பாவிகளை குறித்த புஸ்தகம் அங்கே இருக்கிறது. அந்த புஸ்தகத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் நியாய தீர்ப்பு அடைந்தார்களோ இப்போ 12 வாசித்தோம். கவனிக்கணுங்க. நரகத்திலையும் இப்படி உலகத்திலே இப்படி வாழ்ந்த அந்த பாவ வாழ்க்கைக்கு ஏற்றது போல நரகத்தில் இடம் இருக்கிறது அப்படின்னு இந்த வசனம் இருக்கு. அதையும் மனசில் வைக்கணும் நீங்கள். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நமது கிரியைகள், பேச்சுக்கள், சிந்தனைகள் அனைத்தும் பரலோகத்திலே தேவனால் எழுதப்படுகிறது, தேவனால் புஸ்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. நான் இன்னும் விசுவாசிக்கிற தேவனால் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது, வீடியோ எடுக்கப்படுகிறது. மகா பெரிய வீடியோ எடுத்தப்பட்டு அவர் கையில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நமது ஆண்டவர் புத்தகத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறவர். இது மறக்கக்கூடாது. அவர் God is a book keeper. அவர் கையில் மிகப்பெரிய புஸ்தகம் இருக்கிறது. என்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை அசுத்தம், ஆபாசம், அசுத்த சிந்தனைகள், பேச்சுகள், நடக்க எல்லாம் அந்தரங்க ரகசியம் எல்லாவற்றையும் அவர் பதிவு செய்து வைக்கிறார். எல்லாவற்றையும் பதிவு செய்து வைக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே பெரிய வெள்ளை சிங்காசன நியாயத்தின் முன்பு அதை எடுத்து பகிரங்கப்படுத்தி காட்டுறாருங்க. அவர் இன்னென்ன காரியங்களை செய்தபடினா இந்த இடத்துக்கு போ, அக்கினி கடலுக்கு என்றால் அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது. வேணா 2 வசனத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. மல்கியா 3:16 கொஞ்சம் வாசிங்க. மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்க புஸ்தகம் இருக்கிறதுன்னு அர்த்தங்க, எழுதப்படுதுன்னு அர்த்தம். இந்த புஸ்தகம் எழுதப்படுது, அந்த புஸ்தகம் எழுதப்படுதுங்க. அப்புறம் பாருங்க, இன்னொரு வசனம் பாருங்க, மத்தேயு 12:36. வேதம் ரொம்ப தெளிவா இருக்குதுங்க. மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப பேசுற பேச்சு கூட பதிவு செய்துகிறாருங்க அவர். எல்லாம் கவனிக்கணுங்க. இதோ கதை சொல்லல, நான் கவனிக்கணும். மனுஷனுடைய அனைத்து அந்தரங்க ரகசியங்களும், அந்தரங்க ரகசிய பாவங்களும் குறித்து வைக்கப்படுகிறது. ஆகவே தான் சொன்னேன், அவருக்கு முன்பாக யாரும் தப்பிக்கவே முடியாதுங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13 சொல்லுது, அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக நிர்வாணமாக இருக்கிறது.
எரேமியா 16:17 வாசித்து பாருங்க, 23, 24 வாசித்து பாருங்க. யாராகிலும் எனக்கு முன்பாக தன்னை மறைத்து கொள்ள கூடுமோ அப்படின்னு இருக்குதுங்க. இருக்குதே. எரேமியா 16:17 வாசிங்க. வசனத்தை சொல்லாதான் கரெக்ட் உங்களுக்கு. எரேமியா 16:17. என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமா இருக்கிறது. எல்லா வழிகளின் மேல் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அவர். அந்தரங்கம் வெளியரங்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கா. பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி கவனிக்கணும். பெரியோரே சரி, யாரா இருக்கட்டும், எல்லா கிரியைகளும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா வழிகளையும் பார்க்கிறார். அப்புறம் அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாயிருக்கிறதும் இல்லை. இருக்கிறதும் இல்லை. 23, 24 யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ? பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் முன்பாக சிந்தனை மறைந்திருக்காது. செயல்கள், ரகசியம், அந்தரங்க ஒன்றும் மறைக்க முடியாதுங்க. எல்லாவற்றையும் பதிவு செய்து வருகிறார். இறுதி நியாய தீர்ப்பு நாளிலே எல்லாவற்றையும் வெளியரங்கமாகி போட்டு காட்ட போறாருங்க. அதன்படி அவர்கள் நியாய தீர்ப்பு அடைந்து எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். அந்த கடலுக்கு நீங்கள் தப்பிக்கணும்னு சொல்லித்தான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் நான். பயமுறுத்த கிடையாது. நல்லா கவனிக்க. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வெளிப்பத்து 20:13 வாசிங்கன்னா இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை இருக்குங்க. 20:13 வாசிங்களேன். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். ஆக சமுத்திரம், பாதாளம், மரணம் அனைத்தும் மரித்தவர்களை அவரிடத்தில் ஒப்புவித்தது. அப்படின்னா ஆண்டவர் விசாரணைக்கு அழைக்கிறார். இப்படி ஆவிகளாகவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிடக்கிறவர்களை அந்த 2ஆம் உயிர்த்தெழும் பொழுது அழைக்கிறார். ஒரு சம்மன் அனுப்புகிறாருங்க. எதுக்கு? கோர்ட்டு சம்மன் அனுப்புதுன்னா விசாரணைக்கு வரும்படியாக அழைக்கிறது. அதே போல ஆண்டவன் இப்போ இந்த கோர்ட்டுக்கு முன்பு இந்த சிறை கைதிகளாய் பாதாளத்தில் கிடக்கிற பாவிகள் அவர்களை சம்மன் கூப்பிட்டு அழைக்கிறாருங்க. விசாரணைக்கு அழைக்கிறார். வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி. அந்த விசாரணைக்கு யாரும் தப்பிக்க முடியாது. அந்த விசாரணையை ஏற்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த விசாரணையை அழைப்பை ஏற்க மறுத்து திருப்பி அனுப்பவும் முடியாது. கூப்பிட்டா வந்துதான் ஆகணுங்க. ராஜா கூப்பிடுறாரு இல்லையா, நியாயாதிபதி. அப்படி சம்மன் அனுப்பப்படுகிறது. 1. 2வது விஷயம், விசாரணை எப்படி விசாரிப்பான்றதும் வேதத்தில் இருக்குது. இந்த பைபிள் வேதம் ஆரம்பிக்கும் பொழுது 2 விசாரணையோடு தான் ஆரம்பிக்குதுங்க. தெரியுமா உங்களுக்கு? 2 விதமான விசாரணை. அந்த விசாரணை தாங்க பெரிய வெள்ளை சிங்காசனமாக விசாரிக்கப்படும். என்ன சார் 2 பெரிய விசாரணை கேட்டிங்கன்னா, நம்பர் 1, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் முதல் விசாரணை தொடங்குகிறார். ஆதியாகமம் 3:9. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னா அதை கேட்டு ஆதாம் ஒளிந்து கொண்டிருந்த ஆதாம் வெளியே வந்தான். அதை போல் இப்போ ஆண்டவர் விசாரணைக்கு அழைக்கிறாருங்க இறுதி நாளிலே. அப்பொழுது அவர்கள் வெளியே வந்து தான் ஆகணும். எங்கே இருக்கிறாய்? 2வது 3:13 ஆதியாம். 2வது விசாரணை பாருங்க. ஆதியாம் 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன? 2வது விசாரணை. விசாரிக்கார் இல்லையா? ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது விசாரிக்கார் ஆதாம் ஏவாள் கர்ப்பத்தை. அதே போல நீ இப்படி செய்த இறுதி நாட்களிலே பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பும் பொழுதும் இந்த 2வது விசாரணை. நீ இப்படி செய்தது என்ன? உனக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது, இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்பட்டது, பாதாள நரகத்து பரலோகம் சொல்லப்பட்டது, ஆகிலும் இப்படி இருந்தும் நீ இப்படி செய்தது என்ன என்று அவர்களை நியாய தீர்ப்பு, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்கள் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்து அக்கினி கடலுக்கு போவார். இந்த விசாரணை அங்க நடக்கும். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எந்த புஸ்தகத்தில் உங்கள் பேர் இடம் பெறணும்? மற்ற புஸ்தகமா, ஜீவ புஸ்தகமா? ஜீவ புஸ்தகமாக இருந்தால் கிறிஸ்துவின் நியாயாசன்பாக உங்களுக்கு பலனை வெகுமதியை கற்றுக் கொடுப்பார். என்றென்றைக்கு அவரோடு வாடுவீர்கள். மற்ற புஸ்தகம் என்றால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, 2ஆம் மரணமாகி அக்கினி கடல், யுகா யுக காலமா அக்கினி கடல். எது வேணும் உங்களுக்கு? நீங்கள் தான் முடிவு பண்ண. பயமுறுத்த சொல்லலை, அதுக்கு தப்பிக்கும்படியாகவே வேதத்தை காண்பித்திருக்கிறேன். சரி,
இப்போ கடைசியா 3வது வார்த்தை அக்கினி கடல். அதை குறித்து கொஞ்சம் பார்க்கணும். அக்கினி கடல். இப்போ 20ஆம் அதிகாரம் 14, 15 வெளிப்படுத்தல். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஸ்தோத்திரம். அக்கினி கடல், the lake of fire. அக்கினி கடல். இந்த அக்கினி கடல் கடைசியாய் இந்த பாவிகள் போய் சேர்கிற நியாய தீர்ப்பின் இடம், தண்டனைக்குரிய இடம். அதுதாங்க அக்கினி கடல். இதை வேதம் 2ஆம் மரணம் என்று சொல்லுகிறது. இந்த 2ஆம் மரணத்துக்கு ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அங்கே இடமில்லை, அவர்கள் பரலோகத்தில். மற்ற அத்தனை பேரும் 2ஆம் மரணமாகிய எரிகிற அக்கினி கடலில் பங்கடைவார்கள். இங்கே ஏற்கனவே கள்ளத்தீர்க்கதரிசியும் மிருகமும் அங்கே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் 20ஆம் அதிகாரம் 10 நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துக்கு இப்பொழுது நியாயந்தீர்க்கப்பட்ட அத்தனை பாவிகளும் போய் அவர்களோடு பங்கடைந்து யுக காலமாய் அக்கினினால் தகிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை விட்டே பிரிந்து, எவ்வளவு துக்கமான விஷயங்க. இனி அவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இரவும் பகலும் அவர்கள் புடு சாவதில்லை, அக்கினியில் வெந்து கொண்டே இருப்பார்கள். அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அதாங்க அக்கினி கடல். பாதாளமும் மரணமும் சமுத்திரமும் ஒப்புவித்ததுன்னு பார்க்குறோம்னா அது என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அவர்கள் சமுத்திரத்தில் மரித்திருந்தாலும், அவர்கள் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும், அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் தவித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் அத்தனை பேரும் கடைசி நியாயத்தீர்ப்படமாகிய அக்கினி கடலுக்கு போவார்கள். எப்படி மரித்தார் என்பது முக்கியம் இல்லை. வியாதிப்பட்டிருக்கலாம், விபத்தில் மரிச்சிருக்கலாம், எப்படிப்பட்ட அலங்காரமான அடக்காராதன் என்பது முக்கியம் அல்ல. கவனிக்கணும். ரட்சிப்பு இல்லையா, இயேசு இல்லையா, அவள் எப்படி மரித்திருந்தாலும், எப்படிப்பட்ட அலங்காரமான ஆடம்பரமான ஒரு அடக்காரா இருந்தாலும் அவர்கள் அக்கினி கடலுக்கு போய்த்தான் தீரணும். வேதம் திட்டமாக சொல்கிறது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைந்த மனுஷனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:27 நம்ம பார்க்குறோங்க. அப்படி அவர்கள் நியாயத்தீர்ப்பு அடைந்து அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். கவனிக்கணும், அங்கே செகண்ட் சான்ஸ் கிடையாதுங்க. கவனிக்கணும், ஹாஸ்பிட்டல் போனால் செகண்ட் சான்ஸ் இருக்குது. ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் வெளியே வந்துடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை ஜெயிலுக்கு போகிறவங்க கூட பெயிலில் வந்துடுறாங்க அல்லது விடுதலை ஆகிறாங்க. ஆனால் நரகத்துக்கு போயிட்டா நோ செகண்ட் சான்ஸ், நோ ஹோப். நம்பிக்கை இனி கிடையாது. இனி ஒரு வாழ்வு கிடைக்கும், நீங்கிருந்து தப்பிப்போம் என்று நம்பிக்கை இல்லை. நோ அதர் அப்பீல். மறுபடியும் அப்பீல் பண்ண முடியாது. அந்த நரகத்தில் கிடந்து வேதனை போடுறான் ஐஸ்வர்யம். அவன் கேட்குறான், பார்த்தீங்களா அவனை, ஆபிரகாமே தகப்பனே எனக்கு ஒரு சொட்டு தண்ணீரை தாரோம், ரொம்ப கஷ்டப்படுறேன், லாசரை அனுப்போம். அவர் சொல்லிட்டார், உனக்கும் எனக்கும் ஆக இடையே ஒரு பிளவு இருக்கிறது, ஆக நீங்கள் வர முடியாது, நான் அங்கே வர முடியாது. நீ பூலோகத்தில் சௌகரியம் வாழ்ந்தாயே, அதை மட்டும் நினச்சிக்க என்றால், அதை நினைக்க உனக்கு இன்னும் வேதனை. அக்கினி ஒரு பக்கம், இந்த வேதனை நினைப்பு ஒரு பக்கம். அதாங்க அக்கினி கடல். ஆகவே தான் சொன்னேன், நோ அப்பீல், நோ ஹோப், நோ செகண்ட் சான்ஸ். அவ்வளோதான். இதை கேட்டவங்க இதை கேட்டு இன்றைக்கே ரட்சணினா, இன்றைக்கே அனுக்கிற காலம், இதை மனதில் வைத்து மனம் திரும்பி விட வேண்டியது விட்டு ஆண்டவர் பக்கம் வரணும். அப்புறம் ஜீவ புருஷன் சொன்ன பார்த்தீங்களா, அவர்களுக்கு என்னென்னலாம் எழுதப்பட்டு அத்தனை பாவமும் அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அதன்படி நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய புக் எடுத்து பார்த்தா அவருடைய ரெக்கார்டில் ஒரு பாவமும் இல்லைங்க. பாவமோ பாவத்தின் கிரிகளோ அங்கே எழுதப்படலை. என்ன சார் ஆச்சரியம்? ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் மனம் திரும்பின பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் அத்தனை அவர் கழுவி சுத்தம் பண்ணிட்டாருங்க. எபிரேயர் 8:12 சொல்கிற, இனி அதை நினைக்கவும் மாட்டார்னா, ஆகவே தான் அவருடைய புஸ்தகத்தில் எந்த விதமான குறிப்பும் கிடையாது, பிளாங்காக இருக்குது என்றா. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தினுடைய நிலம் எத்தனை ஆச்சரியம், ஆசீர்வாதம் பாருங்க. என்றால் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெறணுங்க, இயேசு ரத்தத்தால் கழுவப்படணும்.
இதை குறித்து ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அருமையான ஒரு வார்த்தை. இப்படிப்பட்ட ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள அவர்களை குறித்து அவர்கள் பாக்கியவான்கள். இந்த லிஸ்ட்டில் தாங்க நீங்கள் வரணும் கேட்குறவங்க யாராவது. வெளிப்படுத்தி 20:6 வாசிங்க. 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆக இவர்கள் பாக்கியவான்கள். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று விசுவாசிகளாகி எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவத்திலே யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ அவர் அத்தனை பேரும் பாக்கியவான். இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கணுங்க. பாக்கியவான்களாக இருக்கணும். பாக்கியவான உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு பெரிய கோட்டீஸ்வரனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துட்டா சொல்லுவாங்க, இந்த குழந்தை பாக்கியமுள்ள குழந்தைங்க, பெரிய கோட்டீஸ்வரன் குழந்தை பாக்கியம்னு சொல்லுவாங்க. அது இல்லைங்க பாக்கியம். சில பாருங்க, நல்ல ஸ்டேட் லெவலில் வந்துட்டா அல்லது இந்தியா லெவலில் ஃபஸ்ட் இடத்துக்கு விளையாட்டில் படிப்பில் இதில் வந்துட்டா உடனே சொல்லுவாங்க அந்த பேரண்ட்ஸ் பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க. உலக அளவில் செஸ்ஸில் ஒருத்தன் ஒன்றா வந்துட்டான்னா, அவன் அவார்டு வாங்கிட்டான்னா அவன் பேரண்ட்ஸ், அவன் குடும்பம் எத்தனை பாக்கியசாலி என்று சொல்லுவார். வேதம் அப்படி சொல்லலை. வேதம் சொல்ற பாக்கியவான்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டோம். பிரைஸ் தி லார்ட். பாக்கியவான்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்திய 5ஆம் அதிகாரம் நிறைய சொல்லுவாருங்க. ஆவியில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுவர் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுத்துவர்கள். இப்படிப்பட்ட பாக்கியவான்களை பங்கு பெற்றவர்கள் தான் இந்த இடத்துல பங்கு பெறுகிறார்கள். அவர்கள் தான் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்று முதலாவது பங்கு பெற்று இயேசுவோடு ஆளுகை செய்கிறார்கள். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாக்கியவான்களாக இருக்கணும். நீங்கள் இயேசுவோடு ஆளுகை செய்வர்களாக இருக்கணும் என்று சொன்னால் நிறைய குறிப்பு இருக்குது. எனக்கு சொல்கிறதுக்கு நேரம் கிடையாதுங்க. சோத்திரம். அப்படி இயேசுவோடு கூட இருக்கிற ஜனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 16 வாசித்து பாருங்க. அங்கே உஷ்ணம் இல்லை, வெயிலாகிலும் படுவதில்லை. வெளிப்படுத்தி 21 வாசித்து பாருங்க, 4 வாசித்து பாருங்க. அங்கே வருத்தம் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, சத்தம் இல்லை. அங்கே எப்பொழுது சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்கிற மேலான ஒரு அனுபவங்க. அவர்கள்தான் பாக்கியவான்கள். அவர்கள்தான் பாக்கியவான்கள். அந்த பரலோக வாக்கியத்தை பெறணும் நீங்கள். ஸ்தோத்திரம். அது எப்போ நடக்க போகுது நிர்விசாரம் இருக்கக்கூடாதுங்க. நமக்கு அழைப்பு எல்லாம் ஆண்டோட வருகை சீக்கிரம் இருக்கிறது. வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். ஆகவே கேட்குறவங்க அந்த முதலாம் உயிர்த்ததில் பங்குள்ளவர்களாய் பாக்கியவான்களாக இருக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஸ்தோத்திரம். ஆகவே நரக ஆக்கினிக்கு தப்பித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஒரு கை உடையவனாய் பரலோகத்து போகலான்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு கண்ணுடையவனாய் பரலோகத்து போகலான்னு சொன்னார். ஆகவே இடலை உண்டு படுங்க, எதுவாக நான் தரித்து போடுங்க சொன்னார். அப்படி பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு முதலாம் உயிர்த்தல் பங்குள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழணும். பயப்படாதிருங்கள். உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார். உலக வாழ்க்கைக்கு பிறகு நித்திய ஜீவனை கொடுத்து நம்ம ஆதரிக்கிற அப்பன் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஜீவ புஸ்தகத்தில் இடம் பெற்றவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவின் நியாயாசனமாக நின்று பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கணும். ஒருவரும் பெரிய வெள்ளை சிங்காசனம் யாத்திரை முண்டு போய் அக்கினி கடல் போகக்கூடாது என்பதை மனதில் வைத்து உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளும்படி அன்பாக இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பிளஸ் யூ. ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அந்த இறுதி நியாயத்தீர்ப்பு குறித்து தியானம் பண்ண உதவி செய்தீர் சுவாமி. கேட்கிற மக்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவரே ஜீவோசல் எழும்பெற்று இயேசுவோடு கூட இருக்கிறவர்களாய் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய ஜெபிக்கிறேன். கிருபை தாங்கட்டும். தடையெல்லாம் மாற்று சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.